ரிஷபராசி நபர்களுக்கு வரக்கூடிய 2024 மார்ச் மாதத்திற்கு உண்டான பலன்கள். ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கிரன், ராசிநாதன் சுக்கிரன் இந்த ராசிக்கு கிட்டத்தட்ட யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனிக்குடன் இணையக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. அது உங்கள் ராசிக்கு 10வது இடத்தில் நடக்கப் போகிறது. இது ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது. கெட்டு போகாத ஒரு நிலைமையில் ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது. அதே சமயம் 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனி கூட தொடர்பும் கிடைக்கிறதுனால ஒரு கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிக்க நேரிடும். ஒரு கர்மா, நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, இல்லை நேரம் பார்த்து நடக்குதா, இல்லை ஏற்கனவே சொல்லி வச்சு நடக்குதா அப்படிலாம் பேசிக்கிறதுக்கு முன்னாடி 10ஆம் இடங்கிறது சனியின் வீடு. அது உங்கள் ராசிக்கு கிட்டத்தட்ட யோக கிரகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு கர்ம பலனை கொடுக்கும் அப்படி என்பது அர்த்தம். ஸோ ஒரு கர்மாவை நீங்கள் இந்த மாதத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அது என்ன விதமான கர்மா அப்படி என்பது அவரோட ஜாதக கொடுப்பனைக்கு ஏற்ப தற்சமய காலகட்டத்தில் என்ன கிரக நிலைகள் உங்கள் ஜாதக ரீதியாக நடந்து போயிட்டு இருக்குதோ அந்த கிரக நிலைக்கு ஏற்ப தான் உங்களுக்கு இந்த கர்மா விஷயங்கள் பிரதிபலிக்கும் அப்படி என்கிற ஒரு தகவல் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்த அமைப்பாக கிட்டத்தட்ட செவ்வாயோட தொடர்பு 10ஆம் இடத்தில் கிடைக்க போகுது. சனி அங்கேயே ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்குது. சுக்கிரன் வலுவான ஒரு அமைப்பில் இருக்குது. புதன் சற்று பலகீனமான அமைப்பில் இருக்குது. அதற்கு அடுத்த நிலைமையாக கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு சுகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வலு இழந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ராகு கூட சற்று இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் இருக்குது. அப்போது ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை சுக்கிரனுடைய வலுவை முதன்மை பார்த்து விடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 6ஆம் இடத்தை பற்றியும் அவரே தான். ரிஷபராசியிலேருந்து என்னன்னீங்கன்னா 6வது 6th பிளேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் வீட்டிற்கும் அவர் தான். அப்போது முதல் நல்லதாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலுவான ஒரு திடமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படி என்பது ரிஷபராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. இது வரைக்கும் பாதியான வேலை, சரியான வேலை இல்லை, வேலைக்கு அலையிறேன், வேலை சரியாக பிடிபட மாட்டுது, ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அமைய மாட்டுது, இல்லை ஏன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் அமைய மாட்டுது, மேலிடம் எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நான் எதிர்பார்க்கப்பட்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியான என்னோட தகுதிக்கு ஏற்ப ஒரு வேலை இல்லை, இப்படிலாம் புலம்பல்கள்லாம் இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்தில் அதோட விட்டுறலாம். காரணம் உங்களுக்கு ஒரு திடமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையும். புதிதாக தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஏற்கனவே வேலையை விட்டுட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரிதான், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திடமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உண்டு. சரி, பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் ஏதாச்சும் உயர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது 10 அதுக்கு அடுத்த நிலைமையாக ஒரு உச்ச அமைப்பு தான் வரக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் இருக்கிறதுனால வேலையில் ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு உங்களுக்கு இந்த மாதத்தில் உயர்வு அப்படி என்பது கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிடும். இன்னொரு குறிப்பிட்ட மிகச்சிறந்த பலனாக ஒரு சில நபர்களுக்கு மட்டும் பார்த்துட்டு இருக்க வேலையை விட்டுட்டு வேற ஒரு கம்பெனிக்கு போனால் இதை விட கூடுதல் போஸ்டிங்னா அவர்களும் வேலையை விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு கம்பெனிக்கு மாறக்கூடிய நிலைமையும் இந்த மாதத்தில் ஒரு ஊர்ஜிதமாகிடும். அதுக்கான உறுதி அளிக்கிறது சுக்கிரனுடைய நல்ல தொடர்பு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ சனி கூட இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கிரனுக்கு இருக்கிறதுனால சனி ஒரு நிதானமான ஸ்லோவான ஒரு பிளானட். ஸோ ரிஷபராசி நபர்கள் உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடமைக்கு நீங்கள் கூட உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. என்ன பலன் கிடைக்க போகலாம் உங்களுக்கு அவ்வளோதான் தெரியாது. ஆனால் நம்மளுடைய வேலை உழைச்சிக்கிட்டே இருக்கணும், உழைக்கணும் அப்படின்னு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. நிறையா உழைப்பீங்க, கால நேரம் பக்கம் உழைப்பீங்க, டைமிங் சென்ஸே இருக்காது, பஞ்சுவாலிட்டியாக உழைப்பீங்க. அந்த மாதிரி உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அந்த மத்தியில் இருக்கக்கூடிய நபர்களில் மிகச்சிறந்த நபர்கள் ரிஷபம். அப்படிங்கிற மாதிரி இந்த உழைச்சி இது வரைக்கும் அப்படியே ஓடா தேஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு பலன் கிடைக்குமானா அது இந்த மாதத்தில் உண்டு. உங்களோட உழைப்புக்கான ஒரு அர்த்தம், அந்த உழைச்சதுக்கான அர்த்தம், அங்கீகாரம், அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படி என்பது ரிஷபராசி நபர்கள் இந்த மாதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அந்த உழைப்பு நல்ல உழைப்பா, கெட்ட உழைப்பா, இல்லை பலனுள்ள உழைப்பா, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஆற்றுல போகிற தண்ணியில் எழுதின மாதிரியான உழைப்பா அப்படி என்பது எந்த மாதிரியான இது வரைக்கும் நீங்கள் உழைச்சிங்க, அதுக்கான பேர் என்ன அப்படிங்கிறது இந்த மாதத்தில் வெளியே வந்துவிடும் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ராசிநாதன் கிட்டத்தட்ட வலுவான அமைப்பில் இருக்கிறனால உங்கள் மனசளவில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல, எனக்கு இது கிடைக்குமா இல்லையான்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனால் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவே பரவாயில்லையா கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி
மனசுக்கு ஒரு தெம்பான தைரியமான ஒரு நல்ல சூழ்நிலையை ரிஷபராசி நபர்கள் இந்த மாதத்தில் அனுபவிப்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அடுத்த அமைப்பாக சொந்த தொழிலில் சற்று வாழ்ந்துகிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு பலன் என்னென்றால், இந்த சொந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தில் கூடுதலான வருவாய், தொழில் விரிவாக்கம், தொழிலில் பணத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, தொழிலை டெவலப் பண்ணுறது, தொழிலில் அடுத்த கட்ட பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரியான தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக குழப்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு இது ஒரு நல்ல மாதம் தான் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்த அமைப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய திருமண பேச்சுவார்த்தை செவ்வாயும் ஓரளவுக்கு நல்ல வலுவாக இருக்கிறதுனால ரிஷபராசி நபர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல அளவுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்குது. திருமண விஷயத்தில் இது வரைக்கும் இழுபறியாக தொங்கலில் இருக்குது, பயந்துக்கிட்டு இருக்கிறேன், சரியான முறையில் அமையல, செட் ஆகலை, செய்யலாமா வேண்டாமா, காதல் பிரச்சனை, குடும்பத்தில் எதிர்ப்பு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்டதில் ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு இந்த மாதம் வந்துவிடும். ஸோ திருமணம் செய்வதற்கு உடனடியான ஏற்பாடுகள் ரிஷபராசி நபர்களுக்கு ஜாதக ரீதியாக வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா உடனடியாக திருமணம் சம்பந்தப்பட்ட சூழ்நிலைகள் நடவடிக்கைகள் திருமணம் செய்வதற்கான எல்லா விஷயங்களும் நடந்துவிடும். அதில் ஒன்றும் குறையில்லை. காரணம் 7ஆம் இடத்தை விதியான செவ்வாய் நல்ல ஒரு வலுவான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த அமைப்பாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் சற்று பலகீனமான அமைப்பில் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலை என்னென்னா, உங்கள் குடும்ப உறுப்பினர்களையோ இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாரிசு அமைப்புகள்லையோ சில இடர்பாடுகள் இது இந்த மாதத்தில் சேரும். ரிஷபராசி நபர்களுக்கு குடும்ப அமைப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப உறுப்பினர்களில் ஒரு இளையவர்கள், உங்கள் வயதிற்கு இளையவர்கள் மூலியமாகவோ அல்லது உங்களுடைய வாரிசு பிள்ளைகள் மூலியமாகவோ சில இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் அவர்கள் மூலியமாகவே நேரடியாகவே நடக்கும். சில இடர்பாடுகள் நிச்சயமாக வாரிசை மையப்படுத்தி நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்க விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கேர் எடுத்துக்கணும், லேசியாக விட்டுறக்கூடாது. புரியுதுங்களா? அந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை அதிகமாக செலுத்தி என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்பது அவர்கள் மூலியமாக அவர்கள் மேலே ஒரு கண் வைத்து பார்த்து நிச்சயமாக காய் நகர்த்த வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சுகாதிபதி சூரியன் கிட்டத்தட்ட ஒரு பலகீனமான அமைப்பில் ராகுவோட இறுதிங்கிற அமைப்பு, அதாவது பார்த்தீங்கன்னா மாதத்தின் இறுதியில் ராகுவின் இறுதி, ராகுவோட அதிகமாக நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு சூரியன் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு வாகனம், சொத்து, அரசு வேலைகள், அரசு சம்பந்தப்பட்ட பொருட்கள், இல்லை அதிகார வர்க்கத்திலேருந்து உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட பொருட்கள், உடைமைகள், கடமைகள், எல்லா விஷயத்திலையும் ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? ரிஷபராசி நபர்களுக்கு இதில் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக அரசு சம்பந்தம், உங்களுக்கு மேலே உள்ள அதிகார இடத்தோட சம்பந்தம், அதற்கு அடுத்த அமைப்பாக உங்களோட வாகன அமைப்பு, வீடு, சொத்து, இந்த மாதிரியான விஷயத்தின் மூலியமாக தகப்பன் சார்ந்த பொருட்கள், இதன் மூலியமாகவும் உங்களுக்கு ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தில் கேராக இருங்க. சூரியன் வலு இழந்த அமைப்பில் இருக்கிறதுனால திடீர்னு டக்குன்னு பிரச்சனையை கொடுக்குற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். மாதத்தின் இறுதி பகுதி அப்படிங்கிற அமைப்பில் பிகினிங்கில் ஒன்றும் தெரியாது, மார்ச் மாதத்தின் இறுதி அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபராசி நபர்களை பொறுத்தவரை நீண்ட நாள் ஆசைகள் அப்படி என்பதை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதம் அமையப் போகிறது. நீண்ட நாள் ஆசைகள் என்னென்றால் பல ஆசைகள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஆசை, பெரிய ஆசை, ஒரு ஆசை இந்த மாதத்தில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் அமையப் போகுது. இது வரைக்கும் பல்லை கடித்து கொண்டு நகர்த்திட்டு வந்த விஷயத்தில் கூட அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் என்பதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல விஷயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரை மையப்படுத்தி, எதிர்காலத்தை மையப்படுத்தி இப்போதைக்கு விதை போட்டதாக சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா அது நல்ல விதமாக அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வரலாம். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் திரும்பவும் ஒரு வார்த்தையாக சொல்லி வைக்கிறேன், நீண்ட நாள் பெரிய ஆசை ஒன்று, ஒரே ஒரு ஆசை ஒன்று இந்த மாதத்தில் பூர்த்தியாவதற்கு கோச்சார ரீதியாக சில கிரக நிலைகள் சாதகமாக அமைந்திருக்கிறது.